நல்லி அவங்களுடைய பிராண்டை எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் முன்னிறுத்துறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். அதாவது விளம்பரம்ன்றது வந்து ஒரு பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கறது, ஒரு டிவியில் விளம்பரம் கொடுக்கறது, இல்லை சோஷியல் மீடியாவில் விளம்பரம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் வந்து கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள், அதில் வந்து அந்த பிராண்டை வந்து முன்னிலைப்படுத்துறது. குறிப்பாக நல்லியை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ட், மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மார்கழி ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அல்லது ஒரு நாடக விழாக்கள் ஆகட்டும், அதாவது எந்த ஒரு இசை நிகழ்ச்சி, அது வந்து கர்நாடக இசை கச்சேரியாக இருக்கலாம் அல்லது ஒரு மெல்லிசை கச்சேரியாக இருக்கலாம், எந்த ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நல்லி அவங்கக்கிட்ட போய் ஒரு ஸ்பான்சர்ஷிப் கேட்டால் அவங்க ஒரு மினிமம் அமௌண்ட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அவங்களுடைய பிராண்டை வந்து முன்னிறுத்துவாங்க. ஒரு சமுதாயத்தில் புத்தகங்கள் படிக்கிறவங்கன்றது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான விழுக்காடு மக்கள் தான். ஆனால் அந்த புத்தகம் படிக்கிறவர்களோ அவங்களுடைய செல்வாக்கு சமுதாயத்தில், என்ன ஒரு சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை உருவாக்குபவர்கள், செல்வாக்கு செலுத்துபவர்கள் யாராக இருப்பாங்கன்னா இந்த கலை, இலக்கிய, பண்பாடு இதனோட தொடர்பு உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே அவங்க வந்து கேட்டர் பண்ணுவாங்க. அந்த பிராண்டை அந்த இடங்களில் வந்து அவங்க பொசிஷன் பண்ணுவாங்க.